குரு: என்ன காரணம்? நீர் தூங்கும் சமயத்தில் ஈஸ்வரன் உண்டல்லவா? அந்த சமயத்தில் நீர் அறியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அதை சொல்ல முடியுமா? சிஷ்யன்: அது எனக்கு சொல்ல முடியாது. குரு: எனில் அதன் காரணம், ஈஸ்வரனுக்கு 2 நிலைமைகள் இருக்கின்றன. அவை என்னவென்றால், சகலத்துவம் அதாவது களங்கமுடையதும், நிஷ்கலத்துவம் அதாவது களங்கம் இல்லாததும் எனப்படும். எப்பொழுது ஈஸ்வரனுக்கு சகலத்துவம் சம்பவிக்கின்றதோ அப்பொழுது ஈஸ்வரன் சகுணனாகி அதாவது குணமுடையவனாகி, அப்போது விகாராதிகள் உண்டாகி, படைப்பு, காப்பு, அழிப்பு முதலியவை உண்டாகி, ராகத்வேஷியாகி அதாவது விருப்பு வெறுப்பு உடையவனாகி அமைகிறான். எப்பொழுது ஈஸ்வரனுக்கு நிஷ்கலத்துவம் அதாவது களங்கமில்லாமல் ஆகின்றதோ அப்பொழுது ஈஸ்வரன் நிர்குணனாய் அதாவது குணம் இல்லாதவனாய், நிர்விகாரியாய் அதாவது விகாரம் இல்லாதவனாய், படைப்பு, காப்பு, அழிப்பு முதலியவை இல்லாமல் விருப்பு வெறுப்பற்றவனாகி விளங்குகின்றான். ஆனால் இவை அனைத்தும் உண்டாகின்றது எங்கிருந்தென்றால் தன்னிலிருந்தேயாகும். அது என்னவென்றால், ஒரு பிணத்திற்கு இவை ஒன்றுமே இல்லை. அது ஏனென்றால் பிணத்தில் ஈஸ்வர சைத்தன்யம் இல்லாததால் ஆகும். ஈஸ்வர சைத்தன்யம் தன்னில் இருக்கும் பொழுது மட்டுமே இந்த நிலைமைகள் உண்டாகின்றன. அதெப்படி என்றால், தன்னிலுள்ள ஈஸ்வர சக்தி தன்னிலேயே லயித்து வெளியில் வியாபிக்காமல் இருக்கும் பொழுது நிஷ்கலனாகிறது. அது நம்முடைய தூக்கத்தில் உள்ள நிலைமை. அப்போதும் நமக்கு ஜீவன் உண்டு. ஜீவனுக்கு யாதொரு களங்கமும் இல்லை. அது களங்கமின்றி நிர்மலமாய் அதாவது பரிசுத்தமாய் ஆத்மாவாய் இருக்கின்ற நிலைமையாகும். அதற்கு உதாரணம், மிக கொடிய சித்தம் உடையோனாய், கொடுஞ்செயல் செய்வோனாய், கொலை பாதகனாய் இருக்கின்ற ஒருவன் தூங்குகிற சமயத்தில் அவனுக்கு ஜீவன் உண்டு. அப்பொழுது அந்த ஜீவனுக்கு யாதொரு களங்கமும் இல்லை. அச்சமயம் ஜீவன் நிஷ்கலனாய் இருக்கிறது. அந்த ஜீவனே சிவன். அப்பொழுதாகும் ஜீவ சிவோகம் என்கிற நிலைமை. அந்த நிலைமை மாறி வெளியில் வியாபித்து மற்றொன்றாய் பிரதிபிம்பிக்கும் போது அதாவது பிரதிபலிக்கும் போது அது ஜீவனும், அந்த பிரதிபிம்பத்தில் விட்டு வெளியே வியாபிக்காமல் தன்னில் தானே லயிக்கும் போது அது சிவனும் ஆகிறது. ஜீவக சிவோகம் என்று சொல்ல இதுவே காரணம். சிவனே ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுக்குத்தான் மேற் சொல்லிய விதத்தில் நிஷ்கலத்துவம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈஸ்வரன் நிர்குணன் ஆகின்றான். நிர்குணன் என்றால் குணமில்லாதவன். குணங்கள் சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்பவையாகும். இம்மூன்று குணங்களும் இல்லாமல் ஆகின்ற நிலைமையில் நிர்குணன். அப்பொழுது நிர்விகாரியாய், நிர்மோகியாய், விருப்பு வெறுப்பு முதலியவை இல்லாதவனாய் அமைகின்றான். அதுதான் நாம் தூங்கும் சமயத்திலுள்ள நிலைமை. அப்பொழுது தன்னிலேயே இருக்கின்ற ஈஸ்வர சைத்தன்யம் தன்னில் அடங்கி நிர்குணன், நிஷ்கலன், நிர்விகாரி என்றிவ்விதமாய் அமைகிறது. எப்பொழுது தூக்கம் விழித்து தனது சக்தி வெளியில் வியாபிக்கின்றதோ அப்பொழுது சகலன் ஆகின்றது. சகலன் என்றால் களங்கத்தோடு கூடியவன் என்றாகும். அப்பொழுது விகாரியும் சகுணனும் ஆகிறான். சகுணன் என்பது முன் விவரித்த 3 குணங்களோடு கூடியவன். அந்த 3 குணங்களும் உண்டாகும் பொழுது படைப்பு, காப்பு, அழிப்பு உண்டாகின்றன. இவையெல்லாம் தன்னிடத்திலிருந்து உண்டானவை ஆகும். தான் இல்லையெனில் இவ்விதமான யாதொரு நிலைமையும் இல்லை. அப்பொழுது தான் தானே சகலனாவதும் நிஷ்கலனாவதும், சகலனாவதும் சகுணனாவதும், நிர்குணனாவதும், விகாரியாவதும், நிர்விகாரியாவதும் ஆகையினால் தான் தானேயாகும் ஈஸ்வரன்.